வணக்கம். குட் மார்னிங். டுடே மோட்டிவேஷன் வீடியோ த டே. ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள் தான். செய்ய நினைக்கின்ற நல்ல விஷயங்களை, படிக்க நினைக்கின்ற நல்ல புத்தகங்களை இன்றே படிக்க ஆரம்பித்து விட வேண்டும். நாளை செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவது தவறான செயலாகும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தள்ளி போடலாம். நண்பர்களுடன் பார்ட்டிக்கு செல்வதை தள்ளி போடலாம். யாரிடமும் கடன் வாங்குவதை தள்ளி போடலாம். ஆனால் படிப்பதற்கோ, உடற்பயிற்சி செய்வதற்கோ, நல்ல விஷயங்களை செய்வதற்கோ தள்ளி போடக்கூடாது. அது இன்றே செய்துவிட வேண்டும். நீ ஒரு உருப்படியான செயலும் செய்யாமல் ஒவ்வொரு நாளையும் பொழுதை கழித்தால், ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் குறைந்து கொண்டே வரும். ஒவ்வொரு நாளும் கூர்மையான வாள் போன்றது. அது உனது ஆயுளை சிறுக சிறுக குறைத்துவிடும் என்பதை திருவள்ளுவர் அழகான திருக்குறளில் கூறியுள்ளார். இந்த திருக்குறளானது நாளென ஒன்றுபோர் காட்டி உயிரீரும் வாளது உணர்வார் பெறின். 334வது குறள் இது. நிலையாண்மை என்ற அத்தியாயத்தில் உள்ளது, அதிகாரத்தில் உள்ளது. நாளென ஒன்றுபோர் காட்டி, ஒரு உருப்படியான செயலும் செய்யாமல் ஒவ்வொரு நாளையும் பொழுதை கழித்தால், எல்லா நாளும் ஒரே நாள் போல்தான் இருக்கும். நாளென ஒன்று போர் காட்டி உயிரீரும், உயிரை அறுத்துவிடும் வாள் போன்றது. வாளது உயிரீரும் வாளது. ஒவ்வொரு நாளையும் நல்ல செயலை செய்யாமல் கழித்தால் அது உயிரை அறுக்கும் வாள் போன்றது என்பதை உணர்ந்து கொள்வீர், உணர்வார் பெறின் என்று அழகான குறள் மூலம் ஒவ்வொரு நாளையும் நாம் நல்ல செயல்களை செய்வதற்கும், நல்ல புத்தகங்களை படிப்பதற்கும், உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் செலவிட வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் 2 அடியில் எளிமையாக உணர்த்தியுள்ளார். இந்த குறளை நாம் மனனம் செய்து நம் வாழ்வில் முன்னேற உபயோகப்படுத்த வேண்டும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிரவும். விருப்ப குறியீட்டு பொத்தானை அழுத்தவும். மீண்டும் மிக்க நன்றி.